ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு இட்லி தோசைக்கெலாம் மாவு எதுவும் இல்லை, அதனால பெசரட்டு தோசை பண்ணலான் இருக்கேன். ஆந்திராவில் பெசரட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? இன்னைக்கு ஆந்திரா பெசரட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, 1 டம்ளர் பயத்தம்பருப்பு எடுத்துன்னு இருக்கேன். இந்த 1 டம்ளர் பயத்தம்பருப்புக்கு சின்ன கப்பால் பச்சரிசி, அப்புறமா கொஞ்சமாக 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, இது எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட நம்ம வரமிளகா உப்பு போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு நம்ம வாக்க வேண்டியதுதான். இதை ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்க, பருப்பு நம்ம பெசரட்டுக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 2 மணி நேரம் எடுத்து நல்லா ஊறி எடுத்து, இப்போ இந்த பருப்பு அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் வரமிளகா ஒரு 7-8 வரமிளகா கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிட்டு இந்த பருப்பு அரிசியும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்கலாம். இந்த பாருங்க, மிக்சியில் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நைஸாக அரைச்சி மிளகா உப்பெல்லாம். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கு கொட்ட போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கொட்டியாச்சு. ஏன்னா இந்த ஏன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கொட்டுறோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இந்த பாருங்க, மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் நல்லா மெலிசாக இழுக்கிறதுக்கு வரும். இந்த பாருங்க, ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் போடுறேன், கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு ரெடியாக எடுத்து வாங்க எப்படி வாத்து காமிக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். நான் நல்லா மெலிசாக இழுக்கலாம், கனமாக வாக்கணுங்கிறது இல்லை. எப்படி இதை வாக்குறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்க, கல் காஞ்சி எடுத்து ஒன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா மெலிசாக இழுக்க வரும், கனமாக வாக்கணுங்கிற அவசியம் இல்லை. பயத்தம்பருப்பு தானே நிறையா போட்டிருப்போம், அதனால் நல்லா மெலிசாகவே இழுக்க வரும். நான் நடுப்புற ஓட்டை போட்டு வாக்க போகிறேன். உங்களுக்கு ஓட்டை வேண்டாம் அப்படின்னா ப்ளைனாகவே விட்டுட்டு சுற்றி வர மட்டும் எண்ணெய் குத்திக்கலாம். இது ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், வேகட்டும், அப்புறமா திருப்பி போடலாம். இதை பாருங்க, நம்மளுடைய டேஸ்டி அண்டு ஹெல்த்தி ஆந்திரா பெசரட்டு ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் அதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த பெசரட்டுக்கு சட்னி தொட்டுக்கலாம், எண்ணெய்லாம் அப்படி தொட்டுக்கலாம், இல்லை நெய் தொட்டுக்கலாம், தயிர் எது வேணாலும், மோர் குழம்பு எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் அதில் பண்ணி பார்த்துருங்கோ. பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தவறாமல் சொல்லுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.